அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த தாத்தா செய்த பாவங்கள், மூதாதையர் செய்த பாவங்கள்லாம் நம்மளை வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? இப்போ அவர்கள் செய்த பாவத்திற்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும்? இது சரியானதாக இல்லையே. ஆகவே கொஞ்சம் இதை சார்ந்து தெளிவு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கர்மத்தின் வாயிலாக தான் இந்த மனித கூட்டம் பிறந்து பிறந்து இழைக்கிறது. இழைக்கிறது என்றால் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருகிறது. பிறந்திலத்தேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்வார். இந்த பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது. இப்படி இந்த கர்மாவின் காரணமாக இந்த பிறப்பும் இறப்பும் மனித பிறவியும் மற்ற பிறவிகளும் நமக்கு வாய்க்குது. அவர்களுடைய பாவம் புண்ணியத்தின் வாயிலாக. அப்படி வாய்க்கும்பொழுது ஒரு சிலர்கள் சொல்வதுண்டு. என்ன அப்படின்னா, உங்கள் தாத்தம் பாட்டன் செஞ்ச பாவம்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்குது. அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம் மூதாதையர்கள் 7 தலைமுறையில் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கர்மா, அவங்க செய்த பாவம் எல்லாம் நம்மளை வந்தடையும் அப்படின்னு இவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவர் தாத்தாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் மூதாதையர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மனம், அவர்களுடைய ஜீவன், அவர்களுடைய எண்ணம் வேறு வேறு. நம்ம தொப்புள் கொடியை அறுத்தவுடன் தாய்க்கு நமக்கும் இருக்கும் பந்தம் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் பந்தப்படுத்தி கொள்கிறோம் நம்ம. ஆனால் இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிறப்புகள் நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா, 7 பிறப்பு மூதாதையர்களா, உங்களோட பிறப்பு சார்ந்து தான் அந்த பாவங்கள் எல்லாம் உங்களை அடையும். நீங்கள் போன ஜென்மத்தில், அதுக்கும் போன ஜென்மத்தில், இப்படி 7 தலைமுறையோட அந்த பாவங்கள் ஒரு மனிதனை வந்தடையும். இப்படி தான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தாத்தா செஞ்ச பாவம்லாம் நம்மளை எப்படி சேரும்? இப்போ அவர் பசிக்கு அவர் தான் சாப்பிட்ணும், என் பசிக்கு நான் தான் சாப்பிட்ணும், உங்கள் பசிக்கு நீங்கள் தான் சாப்பிட்ணும். அப்படி இருக்கும்போது அவர் செஞ்ச பாவம் அவரை சென்றடையும், நீங்கள் செஞ்ச பாவம் புண்ணியம்தான் உங்களை சென்றடையும் என்பதை நீங்கள் நன்றாக